எக்ஸ்கியூஸ் மீ, இசை எஸ்டேட் எப்படி போகணும்? நாங்களே எங்க போறதுன்னு வழி தெரியாம உட்காந்துருக்கோம். எங்க கிட்ட போய் வழி கேட்டுக்கிட்டு போய் வேற யாருக்கிட்டயாவது கேளுப்பா. போ போ மச்சான், சவுக்கு தொப்பு இடதுபுறம் மண் ரோடு. அந்த ஒலி விளக்கு வழி சொல்லிச்ச போ. சரி. இங்க காத்திருக்கிறதுக்கு பதிலா பேசாம நானே அங்க போயிருக்கணும். பா, எங்க போயிருக்க போறாங்க? வர வழியில சிக்னல் இருந்திருக்காது, அதனால காரை நிறுத்தி இருப்பாங்க. ஐயா இல்லம்மா, தண்டச்சாரு இந்த செந்தில் பைய சும்மா திண்டு இந்த வீட்டை சுத்திட்டு கிடக்கான். அவனையாவது கொஞ்சம் உருண்டு அடி வர வரைக்கும் போயிட்டு வாடான்னு அனுப்பி வச்சிருக்கணும். தோணாம போயிருச்சு. பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க டென்ஷன் ஆனீங்கனாலே உங்களுக்கு பிபி தான் ஏறும். இல்லம்மா, ஏமா நம்ம கோபி அனுப்பி ஒரு 8 பார்த்துட்டு வர சொல்லுவா. ஐயோ வேணாம்பா, அண்ணன் போச்சுன்னா உங்களுக்கு இன்னும் தான் டென்ஷன் ஏறிடும். வேற என்னம்மா பண்றது? பா, நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்கப்பா. இன்னும் ½ அன் ஹவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். வர்றது முதலாளி மாமா, நம்ம வீட்டு மாப்பிளமா. அவரை கவனிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. பாப்போம். டேய் மச்சி, இது எஸ்டேட்டுக்கு போற ரோடு மாதிரி தெரியலையே. ரூட் இவ்வளவு கண்டமா கிடக்கு. ஆமாண்டா, இதெல்லாம் பிரைவேட் ரோடு, இப்படிதான் இருக்கும். இல்ல மச்சி, அந்த பொண்ணு நம்மள திராட்ல விட்டாங்கன்னு தோணுது. சும்மாறா, எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசிட்டு. டேய், என்ன மச்சான் வழி மறிச்சிருக்கு? டேய், என்ன மச்சான் இதோட ரூட் முடியுது போல. மச்சி, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். டோன்ட் வரி, we should invent. Wait, I am watching. எங்கடா போய் வாட்ச் பண்ண போறான்? அப்பப்பா, கண்ணு கெட்டின தூரத்துல காக்கா குருவிய கூட காணா. எவ்வளவு பெரிய பள்ளம்! டேய், என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? என்னடா வழி கண்டுபிடிச்சிட்டியா? சூப்பர் சூப்பர். என்னடா வழி இருக்கா? அந்த பக்கம் இவ்வளவு பெரிய மலை, இந்த பக்கம் இவ்வளவு பெரிய பள்ளம். கண்ணு கெட்டின தூரத்துல ஆளும் இல்ல, ஆட்டு குட்டியும் இல்ல. நம்பிக்கலன்னா 2 பேரும் போய் பாருங்க. டேய், நாங்க எதுக்குடா போய் பாத்துக்கிட்டு? அதான் நீயே பாத்துட்டல, அப்புறம் என்ன? மச்சான், அந்த பொண்ணு நம்மள வேணும்னே சுத்தல விட்டுருக்காடா. வேணுன்னு தான் நம்மள சுத்தல விட்டுருக்கா. இங்க பாரு, அப்பவே சொன்னேன் பொண்ணுங்க நம்பாதீங்கடா, இக்கட்டல விட்டுருவாங்க. கேட்டீங்களா நீங்க? இப்ப பாரு. டேய், உன் பெருமை பேச்செல்லாம் போதும், நிறுத்து. முதல்ல கிளம்புறதுக்கான வழியை பாப்போம். போறதுக்கு வழி சொல்லுனா நான் என்ன சூப்பர்மேனடா சரன்னு பறந்து போறதுக்கு? இப்படியோ போற வழியில இசை எஸ்டேட் எங்கன்னு கேட்டுக்கிட்டே போக வேண்டியதான். போடா, போய் வண்டி எடு. போடா. டேய், என்னடா இவனை நம்பி நம்ம வெளியூரே வந்துட கூடாதுடா. வந்ததெல்லாம் சரி, உன்னை கூட கூட்டு வந்த பாத்தியா? இப்படிதான் எப்பவுமே.
போறா இன்சல்ட் இன்சல்ட். தாங்க முடியல ச்சே. எடு 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 எட்ரா. ஓ ச்சே. எடுக்க மாட்டேங்கிறேன். தள்ளுறா. டேய் மாட்டு வண்டி ஓட்டுறவங்களாம் வச்சுட்டு வண்டி ஓட்டினா எப்படா தள்ள முடியும்? டேய் அதுக்கேண்டா அவனை கேவலப்படுத்துற? வண்டி ஓட்டுற அவன் தானடா. தள்ளுறா. டேய் நவுத்ரா. டேய் எடுக்க வேண்டியதானடா, நேரங்கிறேன் சரியில்லையா? டேய் நீ வேறடா. ஏன்டா? வண்டியில டீசல் இல்லடா. என்னது டீசல்? இங்கே நிக்க சூப்பர். வேண்டியது. நீ உன் மேனேஜர் ஃபோன் பண்ணு, அவரு டீசல் வாங்கிட்டு வருவாரு. என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஹைவேஸ்லயே போட்டுருக்கலாம்டா. என்னடா போய் பண்றேன் பாப்போம். ப்ரோ என்ன மேல பாக்குறீங்க? இங்க பாருங்க. என்னடா என்ன பண்ற? என்ன மச்சி சிக்னல் இல்லையா? ஆமாடா. அந்த பொண்ணு சும்மா ஒண்ணு நம்மள அனுப்பல, ஜூனிய வச்சுதான் அனுப்பிச்சிருக்கா. வா இப்படியே இங்க எங்க சிக்னல் கிடையாதான்னு பாத்துக்கிட்டே போவோம். வாடா. அப்படிதான் லெஃப்ட்ல பாரு, ரைட்ல பாரு. என்னடா? டவர் கிடைச்சுச்சா? தெரியுதா? தெரியுதாடா? கிடைக்குதா? பாரு. டேய் என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாவது சொல்றா டேய். அங்க பாரு போறாங்க. பாவண்டி. ஐயோ அலைய போறாங்க. நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அம்மா அம்மா ஏய் இங்க வா. என்ன ஜிகு ஜிகுன்னு வந்திருக்க? வேலைக்கு வர டைமா இது? எங்க அம்மா தான் நேரத்துக்கு வந்துட்டாங்கல்ல. வீட்டுக்கு இம்பார்ட்டன்டான கெஸ்ட் வராங்க. அவங்களுக்கு தேவைப்படுறதுல நெட்டை பார்த்து நார்த் இந்தியன் டிஷ் எல்லாம் சமைக்கணும். அதெல்லாம் உங்க அம்மாக்கு சமைக்க தெரியுமா? சமையல்காரி வேலையெல்லாம் நீ தானே செய்யணும். போ எல்லாத்தையும் போய் ஒழுங்கா செய். ஏதாவது டேஸ்ட் இல்லாம இருந்தது அப்படியே தூக்கி உன் மூஞ்சி மேலே கொட்டிடுவேன். போ கிச்சனை போய் கிளீன் பண்ணி சாமான்லாம் கழுவி வை. கிச்சன் அங்க இருக்கு. மச்சான் உன் கூட ஏற்காடு வந்ததுக்கு இப்படி ஆரம்பமே களை கட்டுதேடா. இனி போக என்ன நடக்க போன்னு தெரியலையே. தண்ணியில மிதக்கலான்னு வந்தேன்டா, இப்படி தரையில மிதக்க விட்டீங்களடா. போங்கடா தண்ணியாவது குடிச்சிட்டு வர்றேன். போங்கடா. டேய் 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 பாத்துடா. வலிக்கிற டேய் பாத்து. ஓகே இப்போ கொஞ்சம் ஜம்பா இருக்கு. இருடா டேய். பா என்னப்பா கொஞ்சம் பொறுமையா இருக்கட்டே, வந்துருவாங்க. இங்க பாரு மச்சான், இங்கதான்டா சிக்னல் வந்து போகுது. அப்படி மேல போனோன்னு வையேன், கண்டிப்பா சிக்னல் கிடைக்கும்டா. போய் பார்க்கலாமா? அது ஒண்ணுதான்டா பாக்கி. ஏறு. வா வா வா. சாமி ஐயப்போ ஐயப்போ
ஐயப்போ சாமியே சாமி சரணம் ஐயப்போ டேய், சும்மா போடா. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமி சரணம் ஐயப்போ சரணம் காலுக்கு மெத்தை ஏத்தி விடப்பா தூக்கி விடப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ. ஏய் மச்சான் அந்த மரத்தை பாரு. ஆமா அது மறந்தான்டா. அது மரம்தான்டா. ஆ அந்த மரத்து மேல ஏறினா கண்டிப்பா சிக்னல் கிடைக்கும். கிடைக்கும்னா ஆனா அவ்வளவு பெரிய உயரத்துல நீ எப்பறம் ஆயிருவ பாவம்? நான் எதுக்குடா பாவம்? ஆ? நீ தான்டா பாவம். ஏன்? ஏன்னா ஏற போறது நீ தானே. நல்லா ஏத்தலான்னு வந்தில்ல, ஏறு ஏறு ஏறு. வா ஓ ஏறு. வாழ்க்கையில நான் ரொம்ப உயரத்துல போவேன்னு சோசியக்காரன் சொன்னான்டா. அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலடா. ஏய் வாழ்க்கையில இப்படியாவது மேல போறியேன்னு சந்தோஷப்படு. இதுக்கு மேல எதுவும் சொல்லாதடா. உன் அன்புக்கு ரொம்ப நன்றி. பார்த்து வா. இந்த மரம் தான்டா. ஏறு. ஏய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா. வா, இந்த பக்கம் வா. டேய் இந்த பக்கம் வா. டேய் பாத்து தூக்குடா. டேய் தூக்குடா. பாத்துடா. ஏய் பாத்துடா. புறா டேய். டேய், போனை வாங்கிட்டு போடா. டேய் போனை குறா. குர்ரா. இந்த போன். ஓ பாத்துடா. கிடைக்குதா? இருடா. ஏய் இன்னும் மேல போ. நான் ஒரு இடத்துல செட்டிங் ஆகிக்கிறேன்டா. கிடைக்குதா? அவசரப்படாதடா. பொறுடா இன்னும் நான் மேல போடா. உட்கார்ந்துறேன். டேய் பாத்துடா. போனை கீழே போட்டுறாத. டேய் 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 மச்சான் சிக்னல் கிடைக்குதுடா. மச்சான் மாமா நம்பருக்கு ஃபோன் பண்றா. டேய் 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 பாத்துடா. டேய், 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 பாத்துடா. டேய் டேய் இருக்கு போதுடா இருக்கு போதுடா. ஏய் இருக்கு போதுடா. மச்சான். மாப்பிளமா. ஹலோ முதலாளி, உங்களுக்கு எவ்வளவு நேரமா ட்ரை பண்றோம், லைனே போக மாட்டேங்குது. எங்க இருக்கீங்க? சார் மாமா சார் நான் மாப்பிள்ளை இல்ல உங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் ரவி. ஆஹா, எங்க இருக்கீங்க? நான் மரத்து மேல குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன் மாமா சார். உங்க போனுக்கு நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா சிக்னலே கிடைக்கல. நாங்க வழி தவறி மாறி இங்க வந்துட்டோம் மாமா சார். கார் வேற டீசல் இல்லாம நின்னு போச்சு. எதனா அடையாளத்தையாவது சொல்லுங்க. இது எந்த இடம்னு சரியா தெரியல மாமா சார். கரடியூர் எஸ்டேட்னு ஒரு போர்டு போட்டு இருந்தது. அப்படியே போனா ஒரு மண் ரோடு போச்சா, அப்படியே போய் கார் நின்னு போச்சு. அங்க இருந்து நடந்து இங்க வந்து மரத்து மேல ஏறி உட்காந்துருக்கேன் மாமா சார். தம்பி, நீங்க பெங்களூரு ரோடு வரைக்கும் போயிருக்கீங்க, எதுக்கு அங்க போனீங்க? மாமா சார் ஒரு பொண்ணு நாங்க வழியில வந்தோம்ல, அப்ப தப்பா வழி சொல்லி வேணுனே மாட்டி விட்டுருச்சு மாமா சார். எவ்வளவு வழி சொன்னாலும் அங்க போயிருக்கீங்க. போன் எடுத்து எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. அது வண்டி நின்னதுல இருந்து உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்க போன் தான் லைன் கிடைக்கவே இல்லையே. சரி, நீங்க குத்து பதிப்பா எங்க இருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. பக்கத்துல ஒரு மேடு இருக்கான்னு பாருங்க. இருக்கும். அந்த மேட்ல ஏறி தார் ரோடு பக்கம் வந்துருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துல நாங்க வந்துடுறேன் வண்டியோட. என்ன? ஓகே ஓகே மாமா சார். இன்னும் நடக்கணுமா? சீக்கிரம் வந்துருங்க மாமா சார். ரொம்ப நன்றி. வழி மாறி போயிருக்காங்க. டேய் சந்தலே, டேய் எங்க போய் தொலைஞ்சா? ஒவ்வொரு நேரத்துக்கு இருக்க மாட்டானே. டேய் சந்தலே, இங்க இருக்கிற பள்ளத்துல இறங்கி மேட்ல ஏறி நிக்க சொன்னாரா.
மன்னிச்சிருங்க முதலாளி. நியாயமா அடிவாரத்துக்கு வந்து நானே உங்களை கூட்டு வந்திருக்கணும். என்னை மன்னிச்சிருங்க முதலாளி. மாமா நீங்க ஒரு தப்பும் செய்யலையே மாமா. அப்படி சொல்லாதீங்க. பெரிய முதலாளி யார நம்பி உங்களை இங்க அனுப்பி வச்சாங்க? என்னை நம்பித்தானே? அப்ப நான் தானே பொறுப்போட நடந்திருக்கணும். இப்படி பெரிய முதலாளி மௌன நடுரோட்ல வச்சு பார்க்கும்போது என் நெஞ்செல்லாம் பதறுதுங்க முதலாளி. சார் நீங்க அப்புறம் ஃபீல் பண்ணுங்க சார். முதல்ல எங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க சார். இல்லங்க தம்பி, இவரை நான் கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. இவரு வாயால என்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். மாமா யாரோ ஒரு பொண்ணு தப்பு பண்ணதுக்கு நீங்க எதுக்கு மாமா சாரி கேக்குறீங்க? யார் பண்ணிருந்தா என்னங்க? நீங்க இப்படி தேடி அலைய வேண்டியதுக்கு காரணமாயிட்டது நான் தானே. அதுக்காக என் திருப்திக்காக நீங்க என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் என் மனசு ஆறும். டேய் சொல்லி தொலையாண்டா. சரி மாமா, உங்க திருப்திக்காக நான் சொல்றேன். மன்னிச்சிட்டேன். கடவுளே, பெரிய முதலாளியோட அந்த தாராள குணமும் பெருந்தன்மையும் உங்ககிட்ட அப்படியே இருக்குதுங்க முதலாளி. ரொம்ப சந்தோஷங்க. அப்பா நானும் கொஞ்ச நேரம் பேசுறேனேப்பா. ஹாய் ஜீவா. கண்ணு என்ன டொக்குன்னு கைய நீட்டி விட்ட? கும்பிடு போட்டு வணக்கம் சொல்லு முதலாளிக்கு. மாமா என்ன மாமா இதெல்லாம்? என்னதான் இருந்தாலும் பெரிய முதலாளி யாருங்க? எனக்கு தெய்வமுங்க. எங்களுக்கு சோறு போடுறவரு. அவர் உப்ப தின்னு தாங்க இந்த குடும்பம் வளர்ந்திருக்கு. என்னன்னைக்கும் அவர் முன்னாடி காலம் முழுக்க கை கட்டி நிக்க வேண்டிய குடும்பங்க எங்க குடும்பம். அப்படி இருக்கும்போது மரியாதை இல்லாம எப்படிங்க? மாமா நீங்க நம்ம எஸ்டேட்டோட மேனேஜரா இருந்தீங்க. இப்போ எங்க அண்ணனோட மாமனார். நம்ம சொந்தம். அது மட்டும் இல்லாம எல்லா மனுஷங்களும் சமந்தா மாமா. Absolutely. You're broad-minded. I like you, Jiva. Thank you, மது. என் பிள்ளைய படிக்க வச்சதோட பலன இன்னைக்கு தான் நான் முழுசா அடைஞ்சிருக்காங்க முதலாளி. சந்தோஷங்க. அப்பா ஜீவாவை இப்படி பண்ண பொண்ண நம்ம சும்மா விடலாமா? அதானே. அது அந்த 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 பொண்ணு யாரு முதலாளி? அவ எப்படி இருப்பா? அது கிராமத்து பொண்ணுதான் மாமா. அவ கையில ஒரு பால் கேன் கூட வச்சிருந்தா. ஆனா ஸ்டைலா இங்கிலீஷ்ல பேசினா மாமா. கிராமத்து. அப்பா இவர் சொல்றத பார்த்தா அந்த தங்கம் எல்லாம் இருக்குமோ? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் அந்த புள்ளைய பத்தி நினைச்சுக்கிட்டு சுமார். செந்திலே ஐயா. ஜீவா, முதலாளி உங்க வண்டி சாவி கொஞ்சம் தாங்க. இந்தாங்க. டேய் அந்த சாவியை கொடு. இந்தாங்க ஐயா. இந்த இதப்படி முதலாளியோட வண்டி டீசல் இல்லாம எங்கேயோ நிக்குது. அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு டீசலை போட்டு வீட்டுக்கு கொண்டாந்து சேர்த்துறேன். முதலாளி வண்டி எங்க இருக்கு? அது இதே ரோட்ல தான் ஸ்ட்ரைட்டா. நீ கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் இருக்கு முதலாளி. மேய போற மாடு எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சி இழுத்துட்டு வரதுல டீசல் இல்லாத வண்டி நான் ஓடியா போயிடும். இதான் பாதையில எங்க நிக்கு. போய் பார்த்து எடுத்துட்டு வாப்பா. சரிங்க ஐயா. 4 கிலோமீட்டர் நடந்தா உடம்பும் குறையும். நீங்க வாங்க முதலாளி. வாங்க வாங்க வாங்க. வண்டியில இருக்கு. கடை கதவு திறந்து விடுக்கண்ணே. நல்லா பாருங்க, இதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வர கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் நம்ம இடம் தான். போலாங்களா? வாங்க வாங்க முதலாளி. மயில மாட்டிக்கிட்டோண்டி. ஆமா, நம்ம தான் அந்த மது கழுதை கிட்ட மாட்டிக்கிட்டோமே. ஐயோ அது இல்லடி, காலையில ஒருத்தனுக்கு குண்டேரி பள்ளத்துக்கு தப்பான வழி சொல்லி அனுப்பி விட்டோம்ல. ஆமா, அவன் தான் நம்ம சின்ன முதலாளி போல இருக்குடி. இப்பதான் வந்தாங்க. மாட்டிக்கிட்டோம், தொலைஞ்சோம்.